1/2 கிலோ அளவுக்கு நான் கறி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். நீட்டாக அழகாக வெட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். மிளகுத்தூள், கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் லெமன் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம அழகாக கலந்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்து வச்சுக்கிறோம். எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சேர்த்து இதை அழகாக கலந்துக்கலாம். அந்த கறியெல்லாம் எடுத்து இதில் சேர்த்து நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் கறி அதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். இது 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம செய்யலாம். ஒரு 1/2 கப்பு நம்ம மைதா மாவு எடுத்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். கரம் மசாலா தூள் எடுத்துக்கிறோம். மிளகு தூள் எடுத்துக்கிறோம். சாட் மசாலா எடுத்துக்கிறோம். காஷ்மீர் மிளகாய் தூள், மிளகு தூள், கரம் மசாலா தூள், சாட் மசாலா கொஞ்சம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் உப்பு கலந்துக்கலாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி அழகாக நம்ம கலந்துட்டோம். இது எப்படி இருக்கட்டும். நம்ம 2 முட்டை எடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துங்க. நிறைய காஷ்மீர் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். முட்டை, உப்பு, காஷ்மீர் மிளகாய் தூள், சில்லி சாஸ் சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மசாலா போட்டு வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆகிடுது. இதை நம்ம கையால் ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர்ஸை நான் ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கிறேன். இன்னும் வந்து ரெடியாக சூடாகுது. இதிலேருந்து ஒரு பீஸ் எடுக்கிறோம். அழகாக இதை டீப் பண்ணிவிட்டு அப்படியே இதை முட்டையில் தடவுறோம். முட்டையில் போடுறோம். முட்டையில் போட்டுட்டு இதை அப்படியே கார்ன்ஃப்ளவர்ஸில் போட்டுட்டு அழகாக இதில் அழகாக டீப் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் வைக்கிறோம். ஒன்று எடுக்கிறோம், மாவில் போடுறோம். மாவில் போட்டுட்டு அப்படியே நம்ம முட்டையில் சேர்க்குறோம். முட்டையில் சேர்த்துட்டு அப்படியே எடுத்து அதை கார்ன்ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம். அழகாக கார்ன்ஃப்ளவர்ஸ் நல்லா போட்டு டீப் பண்ணுங்கள். அழகாக பண்ணிவிட்டு அழகாக எடுத்து எண்ணெயில் போடுறோம். எடுக்கிறோம், அப்படியே இதை போடுறோம். இந்த முட்டையில் சேர்க்குறோம். அப்படியே கார்ன்ஃப்ளவர்ஸ் வைக்கிறோம். அப்படியே கார்ன்ஃப்ளவர்ஸ் நல்லா அப்படியே போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி விட்டுட்டு நல்லா திருப்பி விட்டுட்டு வரட்டும். நல்லா 2 பக்கமும் அழகாக வெந்துடுது. நம்ம இதெல்லாம் அழகாக 2 பக்கமும் நல்லா அழகாக திருப்பி விட்டுட்டு அதெல்லாம் அழகாக எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு சாப்பிட்டு பார்க்கலாமா? வாங்க சாப்பிடலாம். பாருங்கள், சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நம்ம எளிமையான முறையில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு நான் செஞ்ச இந்த சிக்கன் ஃப்ரை எப்படின்னு சொல்லுங்கப்பா. பாய். தேங்க்யூ.